திட்டக்குடி அடுத்த வெங்கனூர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சபரிமலைக்கு சென்று விட்டு இருந்து ஊர் திரும்பிய ஐயப்ப பக்தர்கள் சென்ற டெம்போ டிராவலர் வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த வெங்கனூர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையை திருவள்ளுவர் நகர், திருமங்கலம், அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுதாகர் 38, டிரைவர் நந்தகுமார் 30, பிரவீன் 41, ராஜகோபால் 33, பந்தல் ராஜன் 48, நரேஷ் 37, அனீஸ் 28, ஷரீப் 42, காந்தி 55 ஆகியோர் டெம்போ டிராவலில் ஐயப்பன் கோயிலுக்கு சென்று விட்டு மீண்டும் சென்னை திரும்பும் போது பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடியில் காலை உணவு அருந்திவிட்டு சென்னை நோக்கி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வெங்கனூர் ஆவட்டி கூட்ரோடு இடையில் செல்லும் பொழுது வேனில் திடீரென தீப்பற்றியதால் ஓட்டுநர் சுதாகர் சுதாரித்து கொண்டு வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு வேனில் பயணித்தவர்கள் டிரைவர் உட்பட 9 பேரும் கீழே குதித்து வெளியேறினார். இதனால் தீ விபத்தில் இருந்து 9 பேரும் உயிர் தப்பினர். தகவலின் பெயரில் கடலூர் மாவட்ட தீயணைப்பு துறை அலுவலர் குமார் உத்தரவின் பேரில் திட்டக்குடி தீயணைப்பு துறை நிலை அலுவலர் சண்முகம் தலைமையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று எரிந்து கொண்டிருந்தை அடைத்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த ராமநத்தம் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெம்போ டிராவல் வேன் தீ பிடித்து எரிந்ததால் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.